நேரிலே மற்றொரு முக்கிய செய்தி. மதுரை மாவட்டத்தில் வருவாய்த்துறையினர் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது வருவாய்த்துறையினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரையில் வருவாய்த்துறையினர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி தற்பொழுது வருவாய்த்துறையினர் இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பெலிச்சின்னத்தம் கிராமத்தில் விசிக கொடிக்கம்பம் விவகாரத்தில் ஆர்ஐ விஏஓ உதவியாளர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக வருவாய்த்துறையினர் அறிவித்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மதுரையில் வருவாய்த்துறையினர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது இந்த போராட்டமானது எதற்காக மேற்கொள்ளப்படுகிறது? விரிவான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராஜி. மதுரையில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற சம்பவத்தை அடுத்து தொடர்ந்து வருவாய்த்துறையினர் 3 பேர் பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், அந்த காவல்துறையினர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்டத்தில் தற்போது வருவாய்த்துறை சங்கம் சார்பாக தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது ராஜி. இந்த நிலையில் ஏற்கனவே கூறிய போல மதுரை மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனைத்து அலுவலகங்களும் மூடப்பட்டு அனைத்து அலுவலர்களும் தற்போது இந்த ஸ்ட்ரைக்கில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. பொதுமக்கள் அன்றாட வரக்கூடிய பொதுமக்கள் எந்த வேலையும் செய்யாமல் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது போராட்டம் ஈடுபட்டு வருகிறது. ஏனென்றால் பணி பாதுகாப்பு இல்லை, தங்களுக்கு இந்த 3 பேர் பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கங்களை எடுத்து தற்போது இந்த போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜி. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் தற்போது போராட்டம் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக தற்போது மாநில தலைவர் முருகையன் அவர்களிடம் இடையிருக்கிறார், அவரிடம் கேட்போம். அதாவது 3 வருவாய்த்துறை அலுவலர்கள் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக இன்று 10க்கும் மேற்பட்ட சங்கங்களில் ஆயிரக்கணக்கான வருவாய்த்துறை அலுவலர்கள் ஈட்டி விடுப்பு எடுத்து தங்களது பணிகளை புறக்கணிப்பு செய்து காத்திருப்போடு ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கு நாம் விடுக்கின்ற வேண்டுகோள், நிச்சயமாக இந்த இடைக்கால பணி நீக்க ஆணைகளை இன்றே திரும்ப பெற வேண்டும். ஏற்கனவே அறிக்கை வழங்கிய வருவாய்த்துறை அலுவலர்களை இடைக்கால பணி நீக்கம் செய்வது இன்று வருவாய்த்துறை ஊழியர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கு பெரும் கோபத்தையும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை உணர்ந்து உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு அந்த இடைக்கால பணி நீக்க ஆணையை ரத்து செய்ய வேண்டும். கண்டிப்பா இதுல இந்த முதல் சம்பவம் கிடையாது. பல மாவட்டங்கள் இது போன்ற பல சம்பவம் நடைபெற்று வருகிறது. உதாரணமா விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த நிவாரணம் வழங்குவதில் அந்த கிராம நிர்வாக அலுவலர் தாக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டிருக்கு. அதுபோல தூத்துக்குடியில் கிராம நிர்வாக அலுவலர் லூது பிரான்சிஸ் படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் மக்கள் பணி பார்க்கும்போது இந்த தாக்குதல் மீது நடைபெற்று வருகிறது. இது கடைசி சமமா அமைய வேண்டும். வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு வழங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த இடைக்கால பணி நீக்கம் ரத்து செய்யலனா இந்த போராட்டமானது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும். அதே போல மதுரை மாவட்டத்தில் இன்று மாலை ஒரு அவசர கூட்டம் அதில் அடுத்த நடவடிக்கை முடிவு செய்வோம். அதாவது இந்த பணியாளர் மீதான நடவடிக்கை ரத்து செய்ய வேண்டும். இந்த ரத்து செய்ய இல்லாவிட்டில் அடுத்த கட்ட போராட்டமாக மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை சங்கம் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் போராட்டம் நடைபெறும் என்று நம்மளை தெரிவித்தோம். தொடர்ந்து நம்ம வீடியோ காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். மதுரை மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்பாக தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை சங்கத்தை சேர்ந்த அலுவலர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர்கள் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது ராஜி. நிலவரத்திற்கு நன்றி கார்த்திக். நேயர்களே, மதுரை மாவட்டத்தில் வருவாய்த்துறையினர் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களின் கோரிக்கைகள் குறித்து விவரித்தார் எமது செய்தியாளர் கார்த்திக். மேலும் அண்மை செய்திகளை தற்போது பார்க்கலாம்.